குட் ஈவினிங். இந்த வீடியோவில் நீங்கள் துபாயில் வாங்கின ஒரு பேபி கிச்சன் செட் பற்றி பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அழகாக பார்த்து நல்ல வடிவமைச்சிருக்காங்க. என்னோடய கிராண்ட் டாட்டருக்காக வாங்கினது. இந்த கிச்சன் செட்டில் வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் ஐட்டங்கள் வந்து நுணுக்கமாக பார்த்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க இருக்குது. இதில் பாருங்கள், ப்ரெட் டோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டை எடுக்கிற அதை ப்ரெஸ் பண்ண உடனே அது உள்ளே அழுத்தி அது வெளியே வர மாதிரி டோஸ்ட் பண்ணுறது மாதிரி அது அழகாக ப்ரெட் டோஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள அந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கிச்சன் அந்த கேபினெட், அதில் வந்து ஸ்டவ்வு, குக்கர் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே டிஷ்வாஷர் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், டிஷ்வாஷர் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி டிஷ்வாஷர் கொடுத்துருக்காங்க. அந்த டிஷ்வாஷருக்கு கீழே வந்து குட்டி குட்டி கப்ஸு, அப்புறம் சின்ன சின்ன தட்டு, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த குட்டி குட்டி பிளேட்ஸு, அப்புறம் அந்த குட்டி குட்டி கப்பு, அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதை பார்த்தாலே நமக்கே ஆசையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கிச்சன் செட் வச்சு விளையாட மாட்டோமான்னு. ஆனால் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்த கேபினெட்டில் இங்கே ஒரு பேஸ்கெட் அதெல்லாம் வச்சுருக்காங்க இதில். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு ப்ரெட் டோஸ்டர் அந்த இது இதில் அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஒரு ஓவன் மாதிரி இருக்குது. அந்த ஓவன் வந்து நம்ம திறந்தோன்னா உள்ளுக்குள்ளே பேக் பண்ணுற ஐட்டங்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த ஓவனுக்கு ஸ்விட்சு அதெல்லாம் அழகாக வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சின்ன கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டு திறந்தோன்னா அந்த கபோர்டுக்குள்ளே நூடுல்ஸ், அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பைசஸ்க்குள்ளே பவுட்ரு, பாப்கார்னுக்குள்ளது, அந்த மாதிரி என்னென்ன நம்ம ஸ்டோர் பண்ணுவோமோ அந்த ஸ்டோர் பண்ணுற கபோர்டு மாதிரி அதை வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே சின்ன சின்ன டப்பாக்கள், பேக்கெட்கள் இந்த மாதிரி அதையும் வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கபோர்டு. அது பக்கத்துலேயே அடுத்து இன்னொரு கபோர்டு இருக்குது. அந்த கபோர்டும் நல்ல எல்லாம் கலர் பாருங்கள், நல்ல பிங்க் கலர். அது பாப்பாவுக்கு ரொம்ப பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கிறதுனால பிங்க் கலர் சூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் ப்ளூ கலர் இருக்குது. பிங்க்கு ப்ளூ தான் மேக்ஸிமம் இருக்குது. இதில் வந்து இதுலேயும் அப்படி தான் நிறைய திங்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரி திங்ஸ் நிறைய இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே ஒரு கபோர்டு. இது வந்து இப்படி ஹைட்டாக மேலே திறக்கிற மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் பாட்டில்ஸ் மாதிரி அதுலேயும் குட்டி குட்டியாக எல்லாம் அது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி உடையாத பொருட்களாக தான் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள் கேஸ் ஸ்டவ். இதுதான் ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ நல்லா இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அந்த குக்கரை எடுத்துகிட்டு கேஸ் அடுப்பு பற்ற வைக்கும்போது பாருங்கள் கேஸ் அடுப்பு எப்படி எரியுதுன்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டில் கேஸ் அடுப்பு எரியிற மாதிரி ஒரு லைட்டிங் வச்சுருக்காங்க. அது மேலே அந்த குக்கரை தூக்கி வச்சுட்டு நம்ம கடாய் கடாய் ஏதாவது வதக்குறோம் பொரிக்கிறோன்னா அந்த கடாயை வைக்கிற மாதிரி அதுலேயும் லைட் எரியுது. அப்போ எவ்வளோ அழகாக பார்த்து அருமையாக செஞ்சுருக்காங்க. இந்த கிச்சன் செட்டை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து வெறும் ஜஸ்ட்டு 20 dirhams தான். அது 20 dirhams என்ன, நம்ம ஊர் காசுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபாய் தான். 450 ரூபாய்க்கு ரொம்ப அழகான கிச்சன் செட் இது.